ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, பாகம் 32, அத்தியாயம் 12, 12வது காலை உலா. மே 17, 1973 அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள சேவியட் பூங்காவில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங் கரந்தரதாஸ் அதிகாரி, கிருஷ்ணகாந்தி தாஸ் அதிகாரி மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல். ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார், இந்த பனிமூட்டத்தை உங்களால் அகற்ற முடியுமா? முடியாது. ஏதோ வார்த்தை ஜாலத்தால் விஞ்ஞானிகள் இதை விளக்கலாம், புரிய வைக்கலாம். அதில் சில ரசாயனங்கள் இருக்கின்றன என்று சொல்லலாம். ஸ்ரீல பிரபுபாதா சிரிக்கிறார். மேலும் கூறுகிறார், ஆனால் அதை அகற்றக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. டாக்டர் சிங் கூறுகிறார், பனிமூட்டம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதற்கான விளக்கங்கள் அவர்களிடம் உள்ளது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அது அவர்களிடம் இருக்கலாம். அது எவ்வாறு ஏற்படுகிறது என்பது அவர்களுக்கு உண்மையாகவே தெரிந்திருந்தால் அதற்கான எதிர் நடவடிக்கையும் தெரிந்திருக்குமே. டாக்டர் சிங் கேட்கிறார், அது எப்படி உருவாகிறது என்பது தெரியும். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அப்படியானால் அதற்கான எதிர் நடவடிக்கையையும் கண்டுபிடியுங்கள். முற்காலத்தில் பிரம்மாஸ்திரம் இருந்தது போல் அதை நீராக மாற்றக்கூடிய ஆயுதமும் இருந்தது. ஆனால் அத்தகைய விஞ்ஞானம் இன்று எங்குள்ளது? டாக்டர் சிங் கூறுகிறார், ஒரு வகையில் பனி பாலை ஒத்ததாகும். பால் வெண்மையாக தோன்றுகிறது. உண்மையில் அது புரத கூறுகளின் மிதக்கும் கலவை. அதுபோலவே பனியானது நீரின் மிதக்கும் கலவையே. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், எனவே நீரை நெருப்பால் அகற்றலாம். ஒரு குண்டை போட்டால் அது வெடித்து வெப்பம் ஏற்பட்டு பனி விலகிவிடும், அப்படித்தானே? கரந்தரா கூறுகிறார், அது நகரத்தையே அழித்து விடுமே. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், நெருப்பு நீரை போக்கும் என்பதை அனைவரும் அறிவார்கள். இருந்தாலும் மக்களையும் பொருட்களையும் அழிக்காமல் உங்களால் பனியை அகற்ற முடியாது. ஆனால் இயற்கையின் வழியில் சூரியன் உதித்தவுடன் பனி விலகி விடுகிறது. எனவே சூரியனின் சக்தி உங்களது சக்தியை விட பெரியது என்பதையும் பூடகமான சக்திகள் உள்ளன என்பதையும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உரையாடலின் அடுத்த தலைப்பு இறைவனின் அடையாளங்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், பூடகமான சக்திகள் இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் யாரும் கடவுளை புரிந்து கொள்ள இயலாது. யோகி எனப்படுபவன் எவனும் இறைவனாக முடியும் என்ற அளவிற்கு இறைவன் சாதாரணமானவர் அல்ல. இத்தகைய போலி இறைவனை அயோக்கியர்களும் முட்டாள்களுமே ஏற்றுக்கொள்ளுவார்கள். இறைவன் என்று சொல்லிக் கொள்ளுபவனிடம் பூடகமான சக்தி இருக்கிறதா என்று அறிவுள்ள அவனும் சிந்தித்து பார்ப்பான். கிருஷ்ணர் தனது பூடகமான சக்திகளை வெளிப்படுத்தி இருப்பதால் அவரை இறைவன் என நாம் ஏற்றுக்கொள்கிறோம். குழந்தையாக இருந்த போதே கிருஷ்ணர் ஒரு பெரிய மலையை தூக்கி பிடித்தார். கிருஷ்ணரின் அவதாரமாகிய ராமர் தூண்களிலெல்லாம் கற்களை கடலின் மீது மிதக்க வைத்து பாலம் கட்டினர். எனவே யாரையும் கடவுள் என்று எளிதில் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இன்றைய தினத்தில் யாராவது ஒரு அயோக்கியன் நானே கடவுள் என்றால் மற்றொரு அயோக்கியன் அதனை ஒப்புக்கொள்கிறான். ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவும் ஸ்ரீராமரும் வெளிப்படுத்திய பூடகமான சக்திகளை, அவர்களது தெய்வீக லீலைகளை கட்டுக்கதைகள் என சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இவ்விலக்கியங்கள் மகான்களும் ஞானிகளுமான வியாசர், வால்மீகி போன்ற ஆச்சாரியர்களால் எழுதப்பட்டவை ஆகும். இம்முனிவர்கள் கட்டுக்கதைகளை புனைவதில் தங்களது நேரத்தை ஏன் வீணாக்கி இருக்க வேண்டும்? அவர்கள் அவற்றை கதைகள் என்று கூறவில்லை, நடந்த உண்மைகள் எனவே எழுதினார்கள். உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது காண்டத்தில் பிருந்தாவனத்தில் ஏற்பட்ட காட்டு தீயை பற்றி வியாசதேவர் கூறுகிறார். கிருஷ்ணரின் தோழர்கள் எல்லாம் கலவரமடைந்து அவரது உதவியை நாடுகிறார்கள். கிருஷ்ணர் அக்காட்டு தீ முழுவதையும் அப்படியே விழுங்கி விடுகிறார். அது பூடகமான யோக சக்தி. அவரே இறைவன். நாம் இறைவனாகிய கிருஷ்ணரின் நுண்ணிய பகுதிகளாதலால் நமது உடல்களுக்குள்ளும் அப்பூடகமான யோக சக்தி மிக நுண்ணிய அளவில் உள்ளது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான விஞ்ஞான அறிவு கிருஷ்ணரிடம் இருந்து பெறப்படுகிறது என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.